தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு மட்டும் இல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் வந்து இப்ப அந்த லைனுக்கு நிக்கிறது வந்து அப்படியே ஃபுல்லா வந்து நீடிச்சு கொண்டிருக்குது. இப்ப மட்டக்களப்பினுடைய இப்போதைய சிச்சுவேஷன் கரண்ட் சிச்சுவேஷன் வந்து இதுதான். இந்த வீடியோ வந்து நாங்க இன்னைக்கு அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி பதிவு செய்து கொண்டிருக்கோம். இந்த இடத்துல இருந்து லைன் வந்து அங்க வரைக்கும் தொங்கல் இருக்குது. அதோட பக்கத்துல வந்து அங்க ஐஓசி பெட்ரோல் செட்டும் இருக்குது. அந்த இடத்தையும் போய் காட்டுற பாருங்க. இந்த மட்டக்களப்பு நகரம் வந்து எப்படி இருக்கு சரியான மாதிரி டிராபிக் ஜாமும் வந்து ஆயிட்டு ஃபுல்லா சில இடங்கள்ல உண்மையிலேயே அத்தியாவசிய தேவை அதாவது முக்கிய தேவையுடையவர்களுக்கு அந்த எரிபொருள் வந்து இல்லாம இருக்குது. ஊடகங்கள் வந்து வெளியிட்டிருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான எரிபொருள் வந்து இருக்குது. செவ்வாய்க்கிழமை இருந்து அனைத்து இடங்களுக்குமே வந்து விநியோகிக்கப்படும் என்ற மாதிரி சொல்லி இருக்கின்றாங்க. யாருமே அச்சப்பட தேவையில்லை. அதோட இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இடம்பெறும் பேசியிருக்கும் போதே பெட்ரோல் கோபரேஷன் வந்து அனுப்பி கொண்டிருக்காங்க எரிபொருளை வந்து என்னோட பிரச்சனையை கொஞ்சம் நிவர்த்தி செய்யணும் வந்து. அதாவது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில வந்து லீவு நாள் இருந்தாலும் அவங்க வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க மக்களுக்காக வேண்டி. அங்க பாருங்க கலன் பூலில வந்து அப்படி தூக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்காங்க. இப்ப பாருங்க மட்டக்களப்பு நகரம் அந்த முக்கியமான ரவுண்ட் ஓட்டுக்கு முன்னால போய் கொண்டிருக்கோம். அப்ப அந்த பக்கம் வந்து மணிக்கூட்டு கோபுரம் இருக்குது. அங்க தெரியுதா மட்டக்களப்பு நகரம் நிறைய பேர் தெரியும். அங்க ஐஓசி பெட்ரோல் செட் வந்து இருக்குது. அந்த கனரக வாகனங்கள் வந்து இந்த லைன், அடுத்து மோட்டார் சைக்கிள் வந்து அந்த லைன், அதாவது குறுக்கு வழிக்குள்ள எல்லாம் வந்து வாகனங்கள் வந்து நின்று கொண்டிருக்குது. ஒரு நபர்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க நீங்க எத்தனை மணிக்கு இங்க வந்து அந்த எரிபொருள் நிரப்புறதுக்காண்டி வந்து நீங்க காலையிலே 7-8 மணிக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. இன்னும் வந்து அவங்க பெட்ரோல் அடிக்கல. இப்பதான் வந்து பெட்ரோல் செட்டு கிட்ட வந்துருக்குறாங்க. ஓகே, இதான் வந்து மட்டக்களப்பினுடைய நிலைமை. உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.